former Punjab visa officer கெனடியன் ஜேர்னலிஸ்ட் கெவனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாங்க. இந்த இன்டர்வியூல இவங்க கூறியது, who are living in Canada as a citizen or as a PR, they sell their visitor sponsorship. fake visitor visa ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டரை 10 பேருக்கு யூஸ் பண்றாங்க. ஃபேக் டாக்குமெண்ட், ஃபேக் விசா, ஏர்போர்ட் கிளியரன்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி செய்கிறாங்க. இந்தியன் மினிஸ்டர்ஸ் அரசியல்வாதிகளுக்கும் இதில் ஒரு பெரிய பங்களிப்பு உண்டு. இது ஒரு பிஸ்னஸாக செய்து வராங்க. இவங்க கனேடியன் எக்கானமிக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறதை விட இந்தியன் கம்யூனிட்டிக்கு தான் அதிகமாக கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. செய்கிறதெல்லாம் செய்துட்டு கடைசியாக கனேடியன் இமிக்ரேஷன் மேலே பழிய போடுறாங்க, தங்களுக்கு பிஆர் வழங்கவில்லை என்று. வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இந்த வருடம் 30,000 டிப்போர்டேஷன், அதை விட 9,000 பஞ்சாப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை விட 39,500 ஸ்டூடெண்ட்ஸை இன்னுமே காணவில்லை. இவங்களுக்கு டிப்போர்டேஷன் ஆர்டர் கொடுக்கறதுக்கு இவங்க எங்கன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே கனேடியன் இமிக்ரேஷன் ஸ்லிப் ஆனதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஹவுசிங் கிரைசிஸ்லேருந்து, ஹாஸ்பிட்டல் இஷ்யூஸில் இருந்து, ரெண்டல் ஏன் ஃபுட் பேங்கில் கூட ஃபுட்டே இல்லை. கனடா இந்த அளவுக்கான பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதை எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சுட்டு திரும்பி போவாங்கன்னு தான் இவங்களுக்கு வீசாவை கொடுத்தாங்க. ஆனால் 80% ஸ்டூடெண்ட்ஸ் திரும்பி போகவே இல்லை. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பித்தது. இவங்க பஞ்சாபில் 4 வீசா ஆஃபீஸில் வேலை செய்திருக்கிறாங்க ஒரு ஆஃபீஸராக. இவங்க இன்றைக்கி கனடாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் கெவனுக்கு ஒரு பேட்டியை அளிச்சிருக்கிறாங்க. கெவன் இந்த பேட்டியில் அவங்களுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு அவரோட ஒரு உரையாடல் நடக்கின்றது. இதை நீங்கள் எக்ஸ் தளத்தில் பார்க்கலாம். நிறைய வேறு சேனல்கள் எல்லாமே இந்த வீடியோ உள்ளது. இவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து 80% மக்கள் ஃபேக் டாக்குமெண்ட் மூலமாகத்தான் கனடாவுக்கு வராங்க என்று. முதலாவது குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும் இது எல்லாமே ஃபேக் டாக்குமெண்ட் இருந்துமே தாங்களே வழங்குறோம்னு சொன்னால் தங்களுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர், பின்னாலேருந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கிறதால தங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்க சொல்கிறத தான் நாங்கள் செய்கிறோம் உண்டு. I have worked for almost like 4 to 5 firms, launch manager as well. So I had access to all the documents of the clients. So people who are living in Canada as a citizen or as a PR, they sell their visitor sponsorship to people. For like almost 10 people, they just changed the name, they added everything. கனடாவில் இருக்கிற பிஆர் அல்லது சிட்டிசனில் இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய விசா ஸ்பான்சர்ஷிப்பை இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு விற்கிறாங்க. 5,000 $12,000 மட்டும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டரை யூஸ் பண்ணி 10 பேரை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பேரை மாற்றினா பிறகு இந்தியாவில் ஏர்போர்ட்டில் செட்டப் பண்ணி இவங்க எல்லாருமே கனடாவுக்கு அனுப்புகிறாங்க. இறங்கினா பிறகு இவங்க என்ன செய்கிறாங்க, ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஸ்பான்சர்ஷிப் லெட்டரில் 10 பேர் இங்கே ரெஃப்யூஜி கிளைம் பண்ணுறாங்க. இது ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்கன்னு சொல்லி இவங்க இதில் கூறியிருக்கிறாங்க. Punjabis and everyone, they were just running one-room colleges. These one-room colleges and universities were taking like almost $18,000 to $25,000 fee per year from that student to study online from their apartment and work. அடுத்தது ஸ்டூடெண்ட் விசா. இங்கே தான் ஃப்ளட், அதாவது 1 ரூம் ஸ்டூடெண்ட் விசான்னு சொல்கிறது. ஒரு ரூம், ஒரு யூனிட்டை ஹயர் பண்ணி ஒரு காலேஜ், ஒரு யூனிவர்சிட்டியாக காட்டி ஒரு 5-6 பேர் படிக்கிற இடத்த 500 பேருக்கு என்ரோல்மெண்ட்டில் விசா வழங்குறது. இதுதான் இந்த 1 ரூம் காலேஜ்னு சொல்கிறாங்க. இதில் சார்ஜ் பண்ணுறாங்க $18,000லேருந்து $25,000 ஒரு வருடத்துக்கு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. வந்தவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே ஸ்கூலே இல்லை, காலேஜே இல்லை, ஒன்று அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க, இல்லாட்டி வேலைக்கு போய் வேலை தளத்துலேருந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க. ஸோ இந்த பணம் எல்லாமே எங்கே போகுதுன்னு சொன்னால் 1 ரூம் காலேஜுக்கு தான் போகுது. அதாவது ஒரு 10 பேர் படிக்கிற
ஒரு ரூமில் வந்து 500 பேருக்கு என்ரோல்மெண்ட் வழங்கி அந்த 500 பேரோட காசுமே அந்த காலேஜுக்கு தான் போகுது. அந்த காலேஜை யார் ஓன் பண்ணுறது? சேம் கம்யூனிட்டி பீப்புள் தான். ஸோ ஒரே கம்யூனிட்டிக்கு தான் இந்த பணம் போகின்றது. அதிகமாக பஞ்சாப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இங்கே வராங்க. ஒன்டாரியோ, பிசி, வினபெக்கில் தான் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இறங்கினாங்க. இது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கப்படுது. அவங்களுக்கு கவலையில் இங்கே காலேஜ் இருக்கா, யூனிவர்சிட்டி இருக்காண்டு இங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ட் கிடைக்கும்னு சொல்லித்தான், ஆசை காட்டி தான் அவங்கள இங்கே அனுப்புகிறாங்க. இது ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்கப்படுது. ஆனால் வார ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது இது ஒரு டெம்பரரி விசா என்று. சரி, அடுத்த கேள்வி என்ன? வந்தாங்க, படித்தாங்க, பெர்மிட் முடிஞ்சு திரும்பி இந்தியாவுக்கு போக வேணும். அது நடக்கிறதில்ல. இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிக்குது இதே கம்யூனிட்டிக்குள்ள. No, that's where the LMI people jumps in to sell their LMIs. LMI is, you can say, is a piece of like paper which allows you to work in the Canadian market, like a carpenter, a plumber, a driver, a packager. Very messy when they try to, sell these LMIs to the non-eligible people for a higher price. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா LMIA இது ஒரு பேப்பர், இது ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர்னு சொல்றாங்க. இந்த பேப்பர் இருந்தால் கார்பெண்டர், பிளம்பர், டிரைவர் அண்ட் பேக்கிங் தொழில் கூட செய்யலாம். இவங்க யாரை நாடி போகிறாங்க? அதே கம்யூனிட்டியை நாடித்தான் போகிறாங்க. விசா பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு $5000-8,000 அதே கம்யூனிட்டிக்குள்ளே தான் கொண்டு போய் இந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்த பெர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு LMIA ஒர்க் பெர்மிட்டுக்கு $40,000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வந்து இறங்கினா பிறகு தான் தெரியும் பேசிக் சேலரி தான் இவங்களுக்கு வழங்குறாங்கன்ட்டு. அப்படியே டிமாண்ட் பண்ணி இந்த வேலையை விட்டு நான் வெளியில் போகிறேன்னு சொன்னால் அவங்கள வந்து மிரட்டுறாங்க. உங்களோட விசாவை நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம்ட்டு. இல்லை நீங்கள் வெளியில் போகலாம்னு சொன்னாலுமே திரும்பி இன்னும் ஒரு ஆளை வந்து இந்தியாவிலேருந்து ஹயர் பண்ணுறாங்க. LMI விசா மூலமாக இன்னும் ஒரு $40,000 சார்ஜ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஃபேக் டாக்குமெண்ட் மூலமாக தான் இவங்க எல்லாருமே கனடாவுக்கு வராங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. கனடாலேருந்து ஈஸியாக அமெரிக்காவுக்கு பார்டர் க்ராஸ் பண்ணி இல்லீகலாக போகலாம்னு இவங்க சிம்பிளாக சொல்கிறாங்க. The borders from Toronto through the river. Yeah. Most of them, 80% of them, paying like $100,000 for the whole process. Never got trouble because they know the patrolling time and how the border police gonna check up. Sometimes the border police is everywhere. Everyone wants to make money, and they do not care about the aftermath of it. If they get caught or anything, they are going straight to the jail, but they do not care about it. They want to risk it all with the money, with their status, with everything. கனடாவை வந்து ஒரு பாத்வேயாக யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. நேரடியாக இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறோன்னு சொன்னால் அதிக பணம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் விசா இல்லாட்டி விசிட்டர் விசாவை யூஸ் பண்ணி கனடாக்கில் வந்து சிம்பிளாக ஒரு ரிவரை கடந்து அமெரிக்காக்குள்ளே போகிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ நிலைமை என்னன்னு சொல்லி இந்த ஏப்ரல் மாதம் இவர் போய் இந்த பார்டரில் வந்து நின்று பார்த்துருக்கிறார். இப்படி இன்னுமே ஆக்கள் நடந்து போகிறாங்களான்னு அங்கே ஒரு நபரை வந்து இவர் சந்திச்சிருக்கிறார். ஒரு ரெண்டமாக போய் இவர் கேட்குறார். தன்னிட்ட 2 பேர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பார்டர் க்ராஸ் பண்ணலாமான்னு. அங்கே உள்ளுக்கு இருந்த ஒரு பஞ்சாப் நபர் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போக மாட்டோம், உங்களை பார்டரில் நிப்பாட்டி விடுவோம், நீங்கள் அந்த ஒரு வழியாக தனியாக நீங்கள் நடந்து போக வேணும், ஒரு மணித்தியாலம் நடக்க வேணும், அதுக்கு பிறகு எங்களுடைய மட்ட பக்கத்துலேருந்து ஒரு கார் வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும், அங்கே நீங்கள் பணத்தை கொடுத்தா போதும்னு சொல்லி இங்கே ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கி ஈரான் வார், இந்த டெரர் பிரச்சனை, இவ்வளோ பார்டர் ஸ்ட்ரிக்டாக இருந்துமே ஒரு சில வழிகள் இருக்குது இவங்க வந்து கனடாலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு. அது இல்லீகலா? Well, I thought people were going to be with us. You want people with us, with you? I know. I was told that 2 people come. Okay. Just you? Oh no, yeah, just I. Okay. I just will take you and drop over the border. Do you walk with us or we have to No, you have. Oh, we have to walk ourselves? Yeah, so they guide you. They have your location. Oh, and they say left or right? Yeah. Okay. So we go along. Yeah. And then somebody on the other side meet? Yeah, somebody on the other side, just like me, they have a car, so they take you from the border.
And the walk has how long? It's around 1 hour. இந்தியாவில் பஞ்சாபில் ஒரு விசா ஆஃபீஸராக வேலை செய்திருக்கிறார். இவருக்கு தெரியும் 80% வந்து ஃபேக் டாக்குமெண்ட் ஃபேக் விசா மூலமாக தான் கனடாவுக்கு போகிறாங்கன்ட்டு. இருந்துமே இவரால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. என்னென்னு சொன்னால் இவருக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரிகள் பொலிட்டிஷியன் பவர் இருக்கிறதால இவருக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமும் இல்லை யாரையுமே தடுத்து நிறுத்துறதுக்கு. இதே மாதிரி இந்தியாவில் அமெரிக்கன் எம்பசியில் வேலை செய்தவங்க தான் மாவிஸ் சிடிக் அவர்கள். இப்போ இவங்க யூஎஸ்ஏல இருக்கிறாங்க. இவங்க யூஎஸ்ஏல ஒரு போட்காஸ்ட்டில் வந்து பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க 80% வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸை மேக் பண்ணி தான் H1B விசா மூலமாக அமெரிக்காவுக்கு வாராங்கண்டு. ஆனால் இதை வந்து இவங்க இந்தியாவில் வந்து மேல் அதிகாரிகள் பொலிட்டிஷியனுக்கே வந்து முறையிட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து அரசியல்வாதிகள் என்ன இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் யாருமே கிரிமினல் ரெக்கார்ட் இல்லாட்டி ஒரி பண்ண வேணாம், ஃபேக் டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே விசாவை இஷ்யூ பண்ண சொல்லி இவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. Everybody and their mother wanted to go to the United States. I saw the cracks and I warned people when I served in India. What I saw in terms of industrialized fraud, there is a huge back industry where you have storefronts after storefronts focused on basically creating fraudulent documents, fake transcripts, fake bank statements, fake degree certificates to use the visa loophole to cut the line and actually emigrate to the US. And the H1B visa is a guest worker visa. It's a temporary status visa. But these are not exemplary individuals. These are run-of-the-mill people. They get sashayed into the OPT program and then they get preferential treatment by the Silicon Valley managers. We were just like so overwhelmed that there was this pressure to issue. We don't have that luxury of time. But there were politicians, whether from South India arena or from Delhi itself, saying you need to issue visas. Even if that individual is not qualified, we had this ludicrous pressure to say if that person is not a terrorist, go ahead and issue. இவங்க இந்த 2 விசா ஆஃபீஸருடைய கணிப்பீடு வந்து 80% வந்து ஏதோ ஒரு வழியில் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்டை மேக் பண்ணி தான் வெளிநாடுகளுக்கு வராங்க. இங்கே இன்னும் ஒன்று இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க இந்தியாவில் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அந்த கம்யூனிட்டிக்கு தான் காசை கொடுக்குறாங்க. அதே நேரம் கனடாக்கில் வந்து ஒரு ரூம் காலேஜ்னு சொல்லி அதே கம்யூனிட்டி நடத்துகிற காலேஜஸில் தான் இவங்க படிக்கிறாங்க. அந்த காலேஜஸுக்கு தான் இவங்க பணமும் செலுத்துகிறாங்க. படித்து ஒர்க் பர்மிட் முடிஞ்சால் பிறகுமே அதே கம்யூனிட்டிக்குள்ளே தான் திரும்பி போகிறாங்க. வந்து LMIA ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அதுவுமே அவங்களுக்கு தான் அந்த பணத்தை செலுத்துகிறாங்க. அந்த ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆன பிறகு கனேடியன் கவர்மெண்ட்டை முறையிடுறாங்க. நாங்கள் இவ்வளவு பணம் கனடாவுக்கு பே பண்ணி தான் நாங்கள் வந்திருக்கிறோம், கனடாவோட எக்கனாமிக்கு நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறோம், எங்களுக்கு PR வழங்க வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. இதில் 80% காசு இவங்க வந்து செலவிடுறது ஒரே தங்களுடைய ஓன் கம்யூனிட்டிக்கு தான் அதிகமாக வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு 20% காசை தான் கனடாவுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இதனால் யாருக்கு பாதிப்புன்னு சொன்னால் உண்மையிலே கனடாவுக்கு படிக்க வந்தவங்க ஒர்க் பர்மிட்டில் வந்தவங்களுக்கு தான் பாதிப்பு. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. Foreign workers down by more than 70% this year. We are reducing the non-permanent resident population by the end of 2027. இந்த வருடம் 500,000 ஒர்க் பர்மிட் நிறைவுக்கு வருது. ஒரு சிலர் வந்து நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க, ஒரு சிலர் வந்து இல்லீகலாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இன்னும் சிலர் வந்து அசைலம் கிளைம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த கூட்டத்தில் கூட ஒரு சிலர் வந்து விசா ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆகியுமே ஒர்க் பர்மிட்டுக்கு ஃபைட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இது இன்றைக்கு வினபெக்கில் நடந்தது, பிராம்டனில் நடந்தது, கியூபெக்கில் நடந்தது. ஒவ்வொரு சிட்டிலையுமே இது நடந்து கொண்டு வருது. ஒரு சிலருக்கு கொடுத்தா முழு எல்லா சிட்டிக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். இதில் வந்து சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதால தான் இப்படியான ஒரு பிரச்சனையை வந்து மக்கள் எதிர்நோக்க வேண்டியிருக்கு. உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வந்து படித்து வேலை செஞ்சவங்க கூட இந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ சிஸ்டத்தை மிஸ்யூஸ் பண்ணதால் உண்மையிலே ஒரு சிலர் வந்து பெரிய அளவில் இதில் வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. I also agree that there are many people out there who have faced that abuse, who have faced that harassment. I know some of my friends who are working at the minimum wage here, they are exploited so much because they work by day and toil by night.
they put in extra efforts, like more than they should work, and they are having physical health issues, they're having mental health issues. So yes, but eventually the reason is why they're doing all of that, because one, they're chasing dreams, but at the same time it is also the benefit of the province here, because they are contributing to the economy. And so Manitoba itself is saying, the government is saying, we need you. So if you need us, so either you extend work permit, like the only way is either you extend the work permits or you provide permanent residency options to us. But they're not doing even one thing out of the two. They have to do at least one thing. இவங்க என்ன சொல்கிறாங்க, மென்டலாக ஃபிசிக்கலாக தங்களை ஹர்ட் பண்ணி தான் நாங்கள் இங்கே வேலை செய்கிறோம். அதாவது ஒரு LMIAயில் வந்து பேசிக் சேலரியில் வேலை செய்கிறாங்க. 8 மணித்தியாலம் வேலை செய்கிற இடத்துல வந்து 12 மணித்தியாலம் ஒரு நாளைக்கு இவங்க வேலை செய்கிறாங்க. என்ன சொன்னால் இன்ஃப்ளேஷன் 12 மணித்தியாலம் வேலை செஞ்சால் தான் இங்கே சர்வைவ் பண்ண முடியும். ஸோ டிமாண்ட் பண்ணுறாங்க, நாங்கள் டேக்ஸ் பே பண்ணுறோம், நாட்டுக்காக வேலை செய்கிறோம், அட்லீஸ்ட் எங்களுக்கு வந்து பிஆர் தராட்டியும் பரவாயில்ல, ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறாங்க. இதில் இவங்களுக்கு ஒருவேளை ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆக கூட இருக்கலாம். சிலர் வந்து இங்கே ஒர்க் பர்மிட் எக்ஸ்பயர் ஆகியுமே பப்ளிக்கில் நின்று வந்து ஃபைட் பண்ணுறாங்க தங்களுக்கு ஒர்க் பர்மிட் தர சொல்லி. இவர் ஒரு ஒர்க் பர்மிட்டில் வந்திருக்கிறார், பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கிறார். ஆனால் இவர் செய்த காரியத்தை பாருங்கள். இவருடைய எக்ஸ்தலத்தில் இவருடைய பேர் வந்து DY சிங் என்பவர். இவர் இந்தியாவிலேருந்து ஒர்க் பர்மிட் மூலமாக வந்து கனடாவில் இப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். கிச்சனரில் சென்ட் மேரிஸ் கேத்தோலிக் சர்ச்சினால் நடத்தப்படும் டைனி ஹோம் டேக் அவுட் அண்ட் சூப் அண்ட் கிச்சன். இவங்க வந்து ஹோம்லெஸ் பீப்புளுக்கும் வசதி இல்லாத குடும்பங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சேரிட்டி மாதிரி ஃப்ரீயாக வந்து வீக்கெண்ட்ஸில் வந்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்து கொண்டு வராங்க. உங்களால் கஷ்டம் சாப்பிட வசதி இல்லைன்னு வந்தால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து மோர் தேன் வெல்கம். வந்து யாராவது ஹெல்ப் பண்ண வேணும்ன்றாலும் அந்த சேரிட்டிக்கு போய் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய ஃப்ரெண்டை வச்சு கேமரா மேனை யூஸ் பண்ணி கொண்டு அந்த இடத்துல வந்து அந்த இடத்தையுமே காட்டி சொல்கிறார் வந்து தந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு இங்கே வந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பிட்லாம், நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அங்கே போய் காஃபி டீயும் ஒரு பிஸ்கட்டையும் எடுத்துக்கொண்டு வந்து வெளியில் நல்ல வெதர்ன்னு சொல்லி ஒரு பெரியோவில் வந்து ஒரு சேரில் அண்ணாந்து இருந்து கொண்டு காஃபியும் டீயும் குடிச்சு கொண்டு லைஃப் இஸ் குட்னு சொல்லி கொண்டு கம்யூனிட்டிக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கார். அதில் சொல்கிறார் வந்து இங்கே வாங்க, இந்த அட்ரஸ் இந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு ஃப்ரீயாக சாப்பிட்லாம், கனடாவுக்கு வந்தால் இதுதான் லைஃப் இஸ் குட்னு சொல்லி இவர் ஒரு 46 செகண்ட் ஒரு வாய்ஸ் அந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கிறார். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்து இந்த வீடியோவை யார் டிலீட் பண்ணாங்களோ தெரியல, ஆனால் இவருடைய ஐடியாவே ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஃபுல்லாக இவருடைய ஐடியா வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து எப்படி நீங்கள் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, பொது இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே மிஸ்ஸிங். எதனால் இந்த சொல்கிறேன்னு சொன்னால் இந்த சிஸ்டத்தை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தது இந்தியாவில் இருக்கிற ஒரு விசா ஆஃபீஸருடைய ஒரு பேட்டியை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இதில் மட்டும் இல்லை, வேறு சேனல்கள்லேயுமே இந்த வீடியோ இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பொதுமக்களை நாங்கள் குறை சொல்லவே முடியாது. இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள், பிஸ்னஸ்மேன், பொலிட்டிஷியன்ஸால் தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இன்றைக்கு வந்து ரோட்டில் வீசா முடிஞ்சு பணத்தை நிறைய கொடுத்துட்டு வந்து ஒர்க் பர்மிட்டும் இல்லாமல், ஒர்க் பர்மிட்டை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல், பிஆரும் இல்லாமல் ரோட்டில் இருந்து இன்றைக்கு வந்து ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாமே யார் காரணம்? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.